எங்க தளபதியாரோட கோட்பாடு என்ன, சம வாய்ப்பு சம உரிமை. ஆண்களுக்கு எவ்வளவு சம உரிமை கொடுத்திருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்திருக்காங்க. அதனால எங்க தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும். தமிழ்நாடு என்பது எங்க தளபதியின் நாடாக அமைய தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களின் சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற என் கழக தோழர்களும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு. இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை இந்த இடத்துல நடத்தியிருக்கோம். இங்க பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இந்த இடத்துல சரிசமமா பங்கெடுத்திருக்காங்க. எங்க தளபதியாரோட கோட்பாடு என்ன, சம வாய்ப்பு சம உரிமை. ஆண்களுக்கு எவ்வளவு சம உரிமை கொடுத்திருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்திருக்காங்க. அதுல நான் தளபதியாரோட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் மட்டுமல்லாம பொதுமக்களும், குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டுல பங்கெடுக்கிறதா உறுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு வாகன ஏற்பாடுகள்லாம் நாங்க செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாகனத்திற்கும் செவிலியர்களை அமைச்சிருக்கிறோம். தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர்களை நாங்க அமைச்சிருக்கிறோம். இன்னொன்று மாநாட்டுக்கு வருவங்களுக்கான விவரங்களை நாங்க விவரப்பட்டியல் தயாரித்திருக்கோம். அதுல அவங்களோட பெயர், அவங்களோட முகவரி, அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அட்டை, அவங்களோட இரத்த வகுப்பு எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட போட்டோவோட அவங்களோட டீட்டெயிலை நாங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போறோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல ஏறும்போது இறங்கும்போது யார் ஏறுறா யார் இறங்குறா அப்படிங்கறது அந்த இன்சார்ஜ் நபருக்கு நாங்க சொல்லணும். அதே மாதிரி ஓட்டுநர்களோட உரிமமும் வாங்கியிருக்கிறோம் நாங்க. அதுல அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதையும் நாங்க சேகரித்து வச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா நாங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறத தளபதியாரும் பொதுச் செயலாளரும் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் இருந்து எல்லாமே செஞ்சிருக்கிறோம். பெண்களுக்குன்னு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த விழாவிற்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல அப்படின்னா வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, தொழில்நுட்ப அணி எல்லா அணிகளும் இந்த இடத்துல பங்கேற்றிருக்காங்க. நாங்க குறைய எதிர்பார்த்தோம். ஆனா எங்க தளபதியாருக்கு இங்க கூடின கூட்டமோ 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள். வெறும் இந்த தூத்துக்குடி இந்த ஒரு மண்டபத்துல 1000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா மாநாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பா எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறோம். அதனால எங்க தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும். தமிழ்நாடு என்பது எங்கள் தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல எங்க தளபதியாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வாகனங்கள் இப்போதைக்கு குறிப்பிடத்தக்கது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதுவரைக்கும் நிறைய பேர் நேம் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தக்கன வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. எங்க தளபதியாருக்கு நாங்க கணக்குல சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து எங்க தளபதியாருக்கு அவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த கொள்கை பரப்பு மாநாடுல நாங்க கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் மக்கள் நாங்க 50 வண்டி 100 வண்டின்னு சொல்லல. ஆனா எவ்வளவு மக்கள் பங்கெடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தக்கன எங்களோட எண்ணிக்கையை நாங்க அதிகரிச்சுக்குவோம்.